நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒன்று பார்த்தீங்கன்னா 21 அசமல் கிட்டு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, டிம் பிக்சர், அதாவது நெகட்டிவ் பிக்சர் மாதிரி ஓடிட்டுருக்கு. இந்த கிட்டுக்கு கஸ்டமர் டைம் கொடுக்காததுனால மெக்கானிக் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. இதில் என்னென்ன மாற்றிருக்காப்புல அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு மெமரி ஐசி டவுட் இருக்குன்னு சொல்லி மெமரி மாற்றி பார்த்துட்டாப்புல. மெயின் ஐசி டவுட் இருக்குமோன்னு மெயின் ஐசி மாற்றி பார்த்துட்டாப்புல. சரி, நெக் போர்டு டவுட் இருக்குன்னு சொல்லி நெக் போர்டையும் மாற்றிட்டாப்புல. கடைசியாக எல்ஓடி கூட கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வேறு கிட்லேருந்து எடுத்து எல்ஓடியை போட்டு பார்த்துட்டாப்புல. அப்படி இருந்தும் நமக்கு பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னா, சப்ளை ஆன் பண்ணுறேன். ஆடியோவை கட் பண்ணிடலாம். ஏன்னா ஆடியோவில் தான் சட்ட சிக்கல் நிறைய வரும். பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் வீடியோ ஓடிட்டுருக்கு. எல்ஓடியில் ஸ்க்ரீன் வோல்ட்டை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். லைட்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக டார்க் பண்ணியாச்சு. மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இதுதான் இதில் இருந்த பிரச்சனை. எனக்கு கூட என்ன டவுட்டுன்னா, என்ன எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஒர்க்கிங் டென்ஷனில் சரி இது ஃபால்ட்டாக இருக்குமா, அது ஃபால்ட்டாக இருக்குமா, அது ஃபால்ட்டாக இருக்குமான்னு சொல்லி மாற்றிட்டேங்க அப்படின்னாப்புல. மேக்ஸிமம் ரிலாக்ஸாக ஃபால்ட்டு பார்த்துருந்தா இதை ஃபால்ட்டு பார்த்துருக்கலாம். நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் வோல்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ட் என்னன்னு சொல்லி நான் எப்படி பார்த்தேன் அப்படின்ற மெத்தடில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா போர்டில் ட்ரை சால்ட்ரிங்கே இல்லை, கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாப்புல. அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுதான் அவருக்கு இருந்த டென்ஷனு. இவ்வளோ வேலை செஞ்சும் ஃபால்ட் ரெடி ஆகலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? அதுதான். மீட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு டிசி மோடில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி பேசிக் வோல்ட்டை செக் பண்ணிடலாம். ஏன்னா அது செக் பண்ணாமல் நமக்கு ஃபால்ட்டு பார்க்க வராது. அவரும் இதை ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாப்புல. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் போட்டு விட்டுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி B+ வோல்ட்டு, நெகட்டிவ் ப்ரோ சரியாக படியில. B+ வோல்ட்டு ஓகே. இது வெர்டிகல் ஐசிக்கும் ஹச் டிரைவருக்கும் போகக்கூடிய வோல்ட்டு. இந்த வோல்ட்டும் கிரவுண்டு சரியாக படியாததுனால ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாஸ்டர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சின்ன எரர் இருந்தால் கூட அது ஆசிலேட் ஆகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு மீட்டரில் செக் பண்ணிக்கலாம். வேறு மீட்டர் பார்த்திங்கன்னா எடுத்து செக் பண்ணுறதுக்கு. இந்த மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வாசுன்னு சொல்லிட்டு மெக்கானிக் தான் நமக்கு பிரச்சனை பண்ணாப்புல. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே செக் பண்ணக்கூடிய B+ வோல்ட்டு 114.2 கரெக்டாக இருக்குது.
அடுத்தது ரெகுலேசிக்கும் ஹச் டிரைவருக்கும் போகக்கூடிய வோல்ட்டு, இதுவும் கரெக்டாக இருக்குது. இது கண்ட்ரோல் வோல்ட்டு, டியூனர் செக்ஷன் மெமரி ப்ராசருக்கு போகக்கூடிய கண்ட்ரோல் வோல்ட்டு, ADACக்கு போகக்கூடிய கண்ட்ரோல் வோல்ட்டு, இதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சைடு டியூனருக்கு போகக்கூடிய 5 வோல்ட்டு செக் பண்ணிப்போம். பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் செக் பண்ணிக்கிறேன், இது கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக நெக் போர்டுக்கு போகக்கூடிய 8 வோல்ட்டு, இந்த வோல்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்குது. சரி, ஒருவேளை ஹச் டிரைவருக்கு வோல்ட் கம்மியாக போகுதா அந்த டவுட் வரும் இல்லைங்களா, அந்த வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஹச் டிரைவருடைய இன்புட் வோல்ட்டில் பார்க்குறேன், இது அவுட்டு, இது இன்னு, இதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஹச் டிரைவருடைய அவுட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஹச் அவுட்டுக்கு வர்றது அந்த டிரான்சிஸ்டருக்கு. அதோடைய வோல்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸில் 93.8 94 வோல்ட் வந்துட்டுருக்கு, மில்லி வோல்ட்டு. அதாவது இந்த பாயிண்ட்டு ஹச் டிரைவருடைய இந்த பாயிண்ட்டு, இது எமிட்டராக இருக்கும், இது 0, இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட்டு 100 மில்லி வோல்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மைனஸில் வருது பாருங்க, ஆசிலேட் கரெக்டாக தான் ஆகுது, இல்லை எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. நெக் போர்டையும் மாற்றிட்டாப்புல. நெக் போர்டு ஒயரில் பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தா, அதாவது மார்போர்ட்லேருந்து நெக் போர்டுக்கு போகிற ஒயர், அதுலேயும் பிரச்சனை இல்லை, அதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த சைடு இந்த 3 ஒயர் போகும் இல்லைங்களா, இதில் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கரெக்டாக இருக்குது. நம்ம நெக் போர்டுக்கு போகிற 185 வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன செக் பண்ணலாம் இதில் அப்படின்னா, நெக் போர்டுக்கு போகிற ஸ்க்ரீன் வோல்ட், அதாவது G2 வோல்ட்டு பார்க்கணும். இந்த பாயிண்ட் பார்த்தோன்னா G2 வோல்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஸ்க்ரீனுக்கு வெளிச்சத்துக்கு கொடுக்கக்கூடிய வோல்ட்டு. 186.4 வோல்ட்டு காமிக்குது. ஆனால் இது வந்து வோல்ட் கம்மியாக தான் வருது, இந்த இடத்துல வோல்ட் அதிகமாக வரணும் நமக்கு. சரி, எல்ஓடி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமான்னு பார்த்தா அவர் ஏற்கனவே மாற்றி பார்த்துட்டாப்புல, அதை நான் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த இடத்துல கம்பெனி கிட்லேருந்து நம்ம மார்க்கெட் கிட் வரைக்கும் இதுமாரி கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த தான் பேசிக் வோல்ட்டெல்லாம் செக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் மதர் போர்ட்லேருந்து நெக் போர்டுக்கு போகிற இந்த ஒயரு, ப்ராசர் RGB சிக்னல் வர ஒயரு எல்லாமே கண்டினியூட்டி பார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுக்கிற இடம் இந்த இடத்த தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வோல்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஈஸியாக எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மீட்டரோட ப்ரோப் அதில் வச்சுட்டு நம்ம எல்ஓடியில் அட்ஜஸ்ட் பண்ணால் எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வச்சுருக்கேன், மேக்ஸிமம் 208.5 தான் வருது, இவ்வளோ கம்மியெல்லாம் வராது. ஃபுல்லாக வச்சுருக்கேன், பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் பிக்சர். நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு டவுட்டுக்கு இந்த பேஸிங் கைட்டி உள்ளே பூத்து போயிருக்கான்னு பார்த்தாச்சு. அப்படி போக்குள்ள பேஸ் நல்லா தான் இருக்குது. இந்த பிஎஃப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, எடுத்தோடனே வருதுன்னு பார்க்காதீங்க, அதை நான் கைட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம மாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். மீட்ரு அதில் வச்சாச்சு. இப்போ நான் சப்ளை ஆன் பண்ணுறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா 535 வோல்ட் வருது. ஸ்க்ரீன் பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு. ஓகே, ஃபுல் பிரைட்னஸ் வந்துருச்சு. ஓகே, நமக்கு பிரச்சனை இந்த டிஸ்க்கு தான். டிஸ்கோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1022 kV. அதை சரியாக காட்ட முடியல. நம்ம வேறு நெக் போர்ட்லேருந்து டிஸ்க் எடுத்து மாட்டி இதே ஃபால்ட்டு திரும்ப வருதா இல்லை பிரச்சனை சரியாகுதான்னு போட்டு பார்த்துடலாம். வேறு டிஸ்க்கு மாட்டியாச்சு. மாட்டி நெக் போர்டும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பிரைட்னஸ் பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் ஃபுல்லாகவே வருது. எத்தனை ஃபுல் ரீட்ரேஸ் லைன் கரெக்டாக இருக்குது. ஓகே, நமக்கு டிஸ்க்கு தான் கம்ப்ளைண்ட்டு. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுமாரி ஃபால்ட்டு கிரிட்டிக்கலாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. இதுமாரி தொடர்ந்து வீடியோவை நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.